8ஆம் வசனம் பாருங்க. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் கொடுக்கலையா, வருந்தி கேட்கறதுனால தான் கொடுத்தானா. நான் யோசித்து பார்க்குறேன், இது என்ன நண்பன், கூறுகட்ட நண்பனாக இருக்கிறான். இப்படி ஒரு நண்பன் எனக்கு இருந்தானா அவன்கிட்ட எதையுமே நான் வச்சுக்கிட மாட்டேன். யோசித்து பாருங்க, நண்பனா இருக்கிற நிமித்தம் எனக்கு கொடுக்காம நான் போய் அவன்கிட்ட கெஞ்சிறதுனால கொடுத்தானா அப்படி ஒரு நண்பன் எனக்கு தேவையா? ஆண்டவரை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க பாருங்க, ஆண்டவர் இப்படிப்பட்டவர் தான். இல்லை இல்லை, அவர் நம்முடைய நண்பர் தான் போட்டிருக்குது பைபிளில். நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லாமல் உங்களை சிநேகிதர் என்று சொன்னேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தர் என்னுடைய சிநேகிதர். இன்னொரு முறை சொல்லுவாங்க கர்த்தர் என்னுடைய சிநேகிதர். ஆண்டு சொல்றார் நீ தான் என் ஃப்ரெண்டு. ஆண்டவர் நம்முடைய ஃப்ரெண்டு தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடையாது, கெஞ்சி கேட்ட பிறகு கொடுக்குற ஃப்ரெண்டு கிடையாது. அவர் எப்படிப்பட்ட நண்பர் பாருங்க.